கைஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்னோட போன மந்த் அதாவது அக்டோபர் மந்தோட சேல்ஸ் அண்ட் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸை நான் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அண்ட் இதில் விஷயம் என்னன்னா, நான் போன மந்த்து ஒரு ஃபோட்டோ கூட நான் அப்லோட் பண்ணலை. நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணாமல் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஏர்னிங்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் என்னோட சில பேசிவ் இன்கம்ஸையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். உங்கள் கூட இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஸ்டோக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சியில் எடுக்கிற அமௌண்ட்டை விட்ரா பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவ் இன்கம் அண்ட் பாசிவ் இன்கம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஆக்டிவ் இன்கம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மந்த்லி உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்குது. ஸோ இது ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு பணம் ஜென்ரேட் ஆகணும். பாசிவ் இன்கம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோக் ஏஜென்சிஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதுதான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனி வர காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி ரொம்ப ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்படிங்கனால கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பாசிவ் இன்கம்ங்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு பாசிவ் இன்கம் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னடா இந்த சேனலில் கோர்ஸ் டீட்டெயில்ஸும் வருது, அட் த சேம் டைம் ஏர்னிங்ஸ் வீடியோஸும் வருது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எஸ், நம்ம சேனலில் இது ரெண்டு சம்மந்தமான வீடியோக்களையும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்காக நான் தனித்தனி பிளேலிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் டீட்டெயிலாக இருக்கட்டும், அண்ட் ஏர்னிங் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தெரியாத விஷயங்களை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஓகே கம், லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம அடோபி ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் என்னோடய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பேஜில் இருக்கேன். இதில் டேட்டை நான் போன மந்த்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். அதாவது அக்டோபர் மந்த்தோட 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, டோட்டலாக பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எனக்கு சேல் ஆகிருக்கு. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இமேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, போன தடவை நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த இமேஜை. சேம் இமேஜ் இந்த தடவையும் டவுன்லோட் ஆகிருக்கு. எவ்வளோவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா $1.03 எனக்கு இது டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிற இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் போன வீடியோவில் இதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இமேஜில் ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கும். அதே குரூப் ஆஃப் இமேஜில் இன்னொரு இமேஜும் டவுன்லோட் ஆகிருக்கு. இது எவ்வளோக்கு டவுன்லோட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.28 சென்ட்ஸுக்கு இந்த இமேஜ் எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, தேர்ட் இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே குரூப் ஆஃப் இமேஜில் ஒரு பர்டிகுலர் இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு. இது எவ்வளோக்கு டவுன்லோட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.99 சென்ட்ஸுக்கு எனக்கு இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, ஃபோர்த் இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே குரூப் ஆஃப் இமேஜில் ஒன்று. இது எவ்வளோக்கு எனக்கு டவுன்லோட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.99 சென்ட்ஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ டோட்டல் பண்ணி பார்த்துடலாம். 1.03 ப்ளஸ் 0.99 ப்ளஸ் 0.99 ப்ளஸ் 0.28 டோட்டல் பண்ணால் $3.29 நான் போன மந்த் எந்த ஒரு இமேஜும் அப்லோட் பண்ணாமல் எனக்கு கிடச்சிருக்க ஏர்னிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான். ஓகே, இதில் சேலாக இருக்கிற இமேஜ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ஸ்டாச்சு முன்னாடி கையில் ருத்ராட்ச மாலையை சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். இது ஆஸ்திரேலியாவில் டவுன்லோட் ஆகிருக்கு. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.44 சென்ட்ஸுக்கு அங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, செகண்டாக பார்த்தீங்கன்னா அதே குரூப் ஆஃப் இமேஜில் ஒன்று தான் சேல் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 0.10 சென்ட்ஸுக்கு எனக்கு சேல் ஆகிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஓகே, தேர்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த குரூப் ஆஃப் இமேஜில் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா 0.10 சென்ட்ஸுக்கு எனக்கு இந்தியாவுக்குள்ளே டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, போன அக்டோபர் மந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 3 சேல்ஸ் ஆகிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.64 சென்ட்ஸ் எனக்கு இந்த ஏஜென்சிலேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 3.29 plus 0.64. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா $3.93 எனக்கு போன மந்தில் எந்த ஒரு இமேஜும் அப்லோட் பண்ணாமல் எனக்கு கிடச்சிருக்க இன்கம். ஓகே, இப்போ இந்த $3.93 இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 324.37 இந்தியன் ருப்பீஸ் எனக்கு போன மந்தில் கிடச்சிருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ வேல்யூவே கம்மி. நான் கம்மியான ஃபோட்டோஸ் தான் இதுவரையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கம்மியான இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. பரவாயில்ல, எந்த இமேஜுமே அப்லோட் பண்ணாமல் எந்த ஒரு அமௌண்ட் வருதுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் போன மந்தான அக்டோபரில் எனக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 781.27 இந்தியன் ருப்பீஸ்.
ஓகே, இது ரெண்டத்தையும் இப்போ டோட்டல் பண்ணி பார்ப்போம். 781.27 + 324.37 டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 1105.64 இந்தியன் ருபீஸ் எனக்கு போன மந்த் அக்டோபர்லேருந்து வந்த பேசிவ் இன்கம். ஓகே காய்ஸ், வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கும் அண்ட் என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிற பிகினர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் பாய்.